நீங்கள் வாசிக்க வேண்டிய ரஷ்ய நாவலில் மிக முக்கியமான நாவல் புத்துயிர்ப்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாவல் கிருஷ்ணய்யாவினுடைய மொழிபெயர்ப்பிலேயே ஆக சிறந்த மொழிபெயர்ப்பு என்று நான் புத்துயிர்ப்பு தான் சொல்லுவேன். அந்த புத்தகம் ஒரு 600-700 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாவல். நான் வாங்குகிற போது 5 ரூபாய்க்கு அந்த நாவலை வாங்கினேன். ரஷ்யாவில் டுக்கோபாஸ் என்ற ஒரு இனம் இருந்தது. அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் இயற்கையை வணங்கக்கூடியவர்கள். அவர்கள் கடவுள் என்றொருவர் கிடையாது. திடீரென்று ரஷ்ய அரசு ஒரு அறிவிப்பு கொடுத்தார்கள். டுக்கோபார் இன மக்கள் ஒன்று கிறிஸ்துவ சமயத்தை ஏற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா இந்த நாட்டை விட்டு வெளியே போயிடணும். அந்த மக்கள் சொன்னார்கள், சமயம் என்பது அவர்களுடைய உரிமை, ஒரு அரசு தலையிடலாமா என்று கேட்டார்கள். இல்லை, இதுதான் விதி. டுக்கோபார் இன மக்கள் விரும்பினால் கிறிஸ்தவ சமயத்துக்கு வாருங்க, இல்லைன்னா வெளியில போயிடுங்க அப்படின்னு. 1-2 பேர் அல்ல, 30,000-40,000 டுக்கோபார் மக்கள் இருந்தார்கள். அவர்கள் வெளியே விட்டு எப்படி போறது, எங்க போவாங்க, எந்த நாட்டில் போய் புகலிடம் தேடுவது என்று தெரியல. அவர்களுக்காக ஒரு குரல் எழுந்தது. அந்த குரல் டால்ஸ்டாயினுடைய குரல். டால்ஸ்டாய் சொன்னார், நீங்கள் எந்த தேசத்துக்கு விரும்புகிறீர்களோ அந்த தேசத்துக்கு நீங்கள் செல்லுங்கள், சந்தோஷமாக வாழுங்கள். நானே ஒரு கடிதம் எழுதுகிறேன் எழுதினார். அந்த மக்கள் எங்கள் தேசத்துக்கு வரலாம், எங்கள் தேசத்தினுடைய மண்ணில் வாழலாம் என்று அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டியது எந்த தேசம் தெரியுமா? கனடா தான். ரஷ்யா எங்க இருக்கு, கனடா எங்க இருக்கு? இங்க இருக்கக்கூடிய அவ்வளவு பேரையும் கனடாவுக்கு அனுப்பி வைக்க வேணும்னா அவ்வளவு பேருக்கும் கப்பல்ல போக்குவரத்துக்கான வசதிகள், குடும்பத்திற்கான வசதிகள், அவர்கள் போய் தங்குவதற்கான அவ்வளவும் செய்வதற்கு பணம் வேணும் இல்லையா? இந்த பணத்தை மக்களிடமிருந்து நான் வசூல் பண்ணுகிறேன் என்று டால்ஸ்டாய் இறங்கினார். மக்கள் கேட்டார்கள், ஒரு எழுத்தாளர் பொது பிரச்சனைக்காக இப்படி வந்துட்டு பணம் கேட்கிறீங்களே, அதை எப்படி கொடுப்பது என்பது போது அவர் சொன்னார், நான் ஒரு நாவல் எழுதுறேன், இந்த நாவலை நீங்கள் வாங்குங்கள், இதன் விற்பனையில் இருந்து கிடைக்கக்கூடிய பணம் முழுவதையும் இந்த மக்களுக்கு நான் செலவிடப் போகிறேன் என்று. தான் ஒரு நாவல் எழுதுவதே ஒரு இனத்தினுடைய மக்கள் விடுதலைக்காகத்தான் என்று டால்ஸ்டாய் சொன்னார். அந்த மக்கள் அந்த நாவலை வாங்கினார்கள். அந்த டுக்கோபார் இன மக்களை எல்லாம் கப்பலில் ஏற்றி டால்ஸ்டாயினுடைய மகனே அழைச்சிட்டு போய் கனடால விட்டார். இன்றைக்கும் கனடாவில் டுக்கோபார்ஸ் காலனி என்ற ஒரு காலனி இருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, அவர்கள் கடவுளையே வணங்காதவர்கள், அங்கே எந்த உருவமும் கிடையாது என்று. ஆனால் அந்த காலனியில் இன்றைக்கு டால்ஸ்டாய்க்கு சிலை இருக்கிறது. ஒரே ஒரு புத்தகம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் எடுத்து செல்ல முடியும் என்று ஒரு நிலை ஏற்பட்டால் எந்த புத்தகத்தை தேர்வு செய்வீர்கள் என்று பலரிடம் கேட்டாங்க. பலரும் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரே ஒரு புத்தகத்தை தான் தேர்வு செய்வேன் என்றால் நான் டால்ஸ்டாயினுடைய ரெசரக்ஷனை தான் தேர்வு செய்வேன், புத்துயிர்ப்பு நாவலை தான் தேர்வு செய்வேன். நாங்க புத்துயிர்ப்பு என்ற ஒரு நாவல் வெறும் நாவல் அல்ல, அந்த நாவலுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு இன விடுதலையினுடைய குரல் இருக்கிறது. அதைத்தான் நண்பர்களே உங்கள் ஊரை சேர்ந்த கிருஷ்ணய்யா மொழிபெயர்த்திருக்கிறார்.